சிரஞ்சீவி மகேஷுக்கும் சௌபாகியவதி ஜானகியோட கல்யாணத்துக்கும் முகூர்த்த நாள் 1 மாசம் கழிச்சு அமைஞ்சிருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கதா சொன்னாருல்ல. மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபைனலி எல்லாம் முடிவாயிடுச்சு. பெரியம்மா உனக்கு இந்த ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க. இது உன்னோட ஃபேவரட் ஸ்வீட்டா? நீ டேஸ்டே பண்ணலன்னு சொன்னாங்க. So here it is. வைஷு ப்ளீஸ், நீ இந்த மாதிரி இருக்காத. இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படின்னா என் நிலைமையும் உனக்கு புரிஞ்சிருக்கு. எனிவே 2 பேத்துல ஒருத்தரோட வலி கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் நீ நல்லா இரு. எப்படி வைஷு? என்ன நடக்குதோ அதை மறக்காம நீ அப்படியே ஏத்துக்கோ. போய்கிட்டே இரு. நீ நிறைய முயற்சி செஞ்சு பார்த்துட்ட, ஆனா ஒண்ணும் நடக்கல. அதனால கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இரு. உன் எதிர்காலத்தை பத்தி யோசி மகேஷ். இது எல்லாம் நீ ஏன் சொல்ற? இதெல்லாத்தையும் நான் தான் சொல்லணும். ஏன்னா நான் தான் உனக்கு சாருக்கும் நடுவுல வந்தேன். அதனால நான் ஒதுங்கி போறதுதான் நியாயம். உன்னால எப்படி ஒதுங்கி போக முடியும் வைஷு? வைஷு, நீ மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்க. நிச்சயம் நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். Never. I need you, வைஷு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. Not anymore, மகேஷ். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கிருந்து போக விடு. வைஷு, எதுக்குமா அழற? ஏன்? என்ன மகேஷ், நீயுமா? பெரியம்மா, மகேஷ் இருக்கானே ரொம்ப நாட்டி. ஸ்டூபிடா ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணனா எனக்கு சிரிச்சு சிரிச்சு கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. அந்த ஜோக்க உங்களுக்கும் சொல்லட்டா? இல்ல பரவாயில்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் ஆகல. சரி, ஸ்வீட் சாப்பிட்டானா மகேஷ்? இல்லையே, எப்படி சாப்பிட்டிருப்பான்? அவன் தான் லைனா ஜோக்ஸ் சொல்லி சொல்லி சிரிக்க வச்சிட்டு இருந்தானே, இல்ல மகேஷ்? बिछड़े किनारे क्यों लहरों से, राहों से मंजिल क्यों है जुदा, आँखों से धीरे धीरे देखो मैंने। உன் குடும்பம் டிசைட் பண்ணிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த நீ மறந்துடாத.
வணக்கங்க. உள்ள வாங்க. நீங்களா? வணக்கங்க. ரத்னாக்கா, ரத்னாக்கா சீக்கிரம் வாங்க. அவரு வந்திருக்காரு. அவருனா? அவர்தான்க்கா, அடிபட்டப்ப வந்தாரே. யாருக்கு அடிபட்டப்போ யாரு வந்திருக்கா? நீங்க கூட வாங்கல, நானே காட்டுறேன். யாருன்னு சொல்லு பாலு. வாங்க சொல்றேன். ஹே பாலு, எனக்கு கேட்காத, நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நான் ரத்னாவுடைய அட்மிஷன் விஷயமா பேச வந்திருக்கேன். சார் என்னோட அட்மிஷனை கேன்சல் பண்ண வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரத்னாவுடைய அட்மிஷன் ஹாக்கி, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு தெரியும். அவ ஹாக்கி விளையாடுறத நிறுத்தினா அவளுடைய அட்மிஷன் கேன்சல் ஆயிடுங்கிற விஷயமும் நல்லா தெரியும். இதத்தானே சொல்ல வந்தீங்க? எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க இங்க இருந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னா, அட்மிஷன் கேன்சல் ஆவறதுனால ரத்னாவுக்கு மட்டும் இழப்பில்லை. அவளுடைய இழப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நிறைய நல்ல காலேஜஸ் இருக்கு. ஆனா ரத்னா மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இல்ல. உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ரத்னா இல்லைன்னா சுவாமி விவேகானந்தா காலேஜுக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரத்னா ஒரு டேலண்டட் பிளேயர். அவ ரொம்ப நல்லா அட்டாக் விளையாடுவா. ஆனா இப்ப டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய ஃபியூச்சர் ஹாக்கில ரொம்ப பிரைட்டா இருக்கு சார். ஒருவேளை நாளைக்கு மேட்ச்ல ரத்னா விளையாடலன்னா இந்த மேட்ச்ல தோத்துருவோம். அப்படின்னா இதுதான் விஷயமா? உங்க டீம் தோத்துரும். அதனாலதான் நீங்க அது மட்டும் காரணம் இல்ல சார். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ரத்னா எங்க டீமோடைய ரொம்ப பெரிய ஹோப். 30 வருஷத்துல முதல் முறையா எங்க காலேஜ் நேஷனல் லெவல்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசிங்க, இந்த மேட்சை ரத்னா விளையாடணும். எங்க டீமுக்கு, எங்க காலேஜுக்கு இது ரொம்ப பெரிய வாய்ப்பு. இது ரொம்ப பெருமையான விஷயம் சார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களால கண்டிப்பா உதவ முடியும். நீங்க ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்க சார். நீங்க இந்த விளையாட்டையும் உங்க வேலையும் சின்சியரா செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் வீட்டு பொண்ணு எதை செஞ்சா பெருமைப்படுற மாதிரி இருக்குங்கிற விஷயத்த நான் தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணுங்களுடைய எதிர்காலம் எது செஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த பக்கமே வராதீங்கன்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ரத்னாவுடைய டேலண்ட் அழிக்க உங்களுக்கு எப்படி சார் மனசு வருது? ரத்னா கண்டிப்பா விளையாடி ஆகணும் சார். அவளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது அவளுடைய கனவுகளுக்காகவும் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காகவும் சார்.
இந்த காலத்துல பொண்ணுங்க என்னென்னமோ சாதிக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களா இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க இந்த புது உலகத்துக்கு வாங்க சார். ப்ளீஸ் சார். சார், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் இனிமே ஹாக்கி விளையாட போறது இல்ல. என்னோட அப்பாவோட முடிவு தான் என்னோட முடிவும். அவரோட அனுமதி இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு என் அப்பா தான் எல்லாமே. நான் வாழ்க்கையில நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்கேன். நான் ஜெயிச்சும் இருக்கேன், தோத்தும் போயிருக்கேன். ஆனா நான் அப்ப தோத்து போனதை விட இப்ப தோத்து போனது தான் எனக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்துது. நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்க பொண்ணு ரத்னாவுக்கு நடக்கிற எல்லாமே அநியாயம்னு தோணல? சந்தோஷம். இந்த காலத்துல கூட பொண்ணுங்களுக்கு தன்னுடைய கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இனிமே யார் என்ன செய்ய முடியும்? நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடணும்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க ஒரு அம்மா தானே. நீங்க ஒரு அம்மாவா உங்க பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ உதவுறது உங்களுடைய கடமைகள்ல ஒண்ணு தானே. அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நீங்க ஒரு அம்மாவா உங்க பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ உதவுறது உங்களுடைய கடமைகள்ல ஒண்ணு தானே. அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ரத்னா, நீ அழுதுட்டு இருக்கியா? ஏன்? நீதான் வெளியில ராஜேஷ் சார் கிட்ட உங்க அப்பாவோட டெசிஷன் தான் உன்னோட டெசிஷன் சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்காக இப்ப கவலைப்படுற? அந்த ஹாக்கில இருந்து விடுதலை கிடைக்கும்னு நினைச்ச, கிடைச்சிருச்சுல. ஹாக்கி டீம் விட்டு வெளில வந்துட்டியே. ப்ளீஸ் வைஷு, ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. நானும் உன்கிட்ட ஒண்ணு பெருசா எதிர்பார்க்கல ரத்னா. யூ ஆர் a lost case, seriously. நான் என்னவோ மனோட இன்சிடென்ட்க்கு அப்புறமா காலேஜ்ல ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா உனக்குள்ள சின்ன சேஞ்சாவது வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். நான் தான் முட்டாளாயிட்டேன். இனிமேல் உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. சார் போதும் சார், நிறுத்திடுங்க போதும். எவ்வளவு கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சார்? சொல்லுங்க சார். எதுவும் மாற போறது இல்ல.
கேமும் மாறாது, பொண்ணுங்களும் மாற போறதில்ல. நீங்க எவ்வளவு ஆர்வமா இந்த பொண்ணுங்க நல்லா விளையாடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆனா பிரயோஜனமே இல்லையே. உங்க சம்பளம் கூட உங்க பாக்கெட் மணியை விட கம்மி தானே. என்ன சார், இதுக்காக நீங்க வீட்டை விட்டீங்க, குடும்பத்தை விட்டுட்டீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? அதோட இந்த பொண்ணுங்களே இப்படிதான் சார். வேணா பாருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். மீதி பொண்ணுங்க அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருந்துருவாங்க. மிச்சம் இருக்கிறது நீங்க தான் தனியா இருப்பீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கவங்க அந்த காலத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு, ஆனா நாம அப்படியே தான் இருக்கோம். இட்ஸ் a shame, big shame. பொண்ணுங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அவரு ரத்னாவோட கோச். அவங்களோட டீம்லயே ரத்னா சிறந்த பிளேயர், அவளை விளையாட விடுங்கன்னு சொல்றதுக்காக தானே அவர் நம்ம வீடேறி வந்தாரு. ஆனா முகத்துக்கு நேரா நீங்க மறுத்துட்டீங்க. ஆமா, நான் மறுத்தேன். இப்ப என்ன? ஏன்னா நான் அவளுடைய அப்பா. ரத்னா என்னுடைய பொறுப்பு, அந்த ஆளுடைய பொறுப்பு இல்ல. என் பொண்ண நான் எப்படி வளர்க்கணும்னு வெளியால் வந்து சொல்ற நிலைமையில நான் இங்க இருக்கேன். அவர் இங்க ஏன் வந்தார் தெரியுமா? நம்ம ரத்னா ரொம்ப நல்ல ஹாக்கி பிளேயருங்கிறதுக்காக தான். அவளோட நலத்துக்காக தான் நம்ம கிட்ட பேசுறதுக்காக அவர் இங்க வந்தாரு. அவர் ஒண்ணு உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வரல. ஆனா உண்மையா சொல்லணும்னா ரத்னா இந்த மேட்சை விளையாடி ஆகணுங்கிறது தான் என்னோட எண்ணமும். அவ எனக்கு பொண்ணுதாங்க. ஒரு அம்மாவை அவளுக்காக என்னால இந்த முடிவை கூட எடுக்க முடியாதா? நீ எடுத்த முடிவுகளையும் அதனால ஏற்பட்ட விளைவுகளையும் நான் நல்லா பார்த்துட்டேன். நீ பண்ணதெல்லாம் போதும். இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன ஏன் நீ அடிக்கடி இதை சொல்ல வைக்கிற சாந்தி?